3 மனித மிருகங்கள் கைது செய்யப்பட்டிருக்கப்படுறதா சொல்றாங்க. ஸோ இந்த 3 மனித மிருகங்கள்னாச்சும் சென்னை போரூர் அந்த சிறுமி ஹாசினி அந்த பெண்ணு கேஸ்ல எவிடன்ஸ் இல்லாம கடைசியா வெளியில வந்தார்ல, மேபி அவர் சைடு உண்மையா கூட இருக்கலாம். அது மாதிரி இல்லாம இவங்கனாச்சும் கரெக்டான குற்றவாளிகளா, கரெக்டான உயரிய தண்டனை பெற்று மிக கொடிய தண்டனை அடையணுன்றத நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம். இந்த 3 நபர்கள் ஆண் வர்க்கத்துக்கு மிகப்பெரிய கேவலம். ஆமா. சமூகத்துல மதிப்பு மரியாதையா வாழ்ற ஒரு ஆண் வர்க்கத்துக்கு இவங்க ரொம்ப மிகப்பெரிய கேவலம். அந்த அந்த பெண்ண 11 மணிக்கு வந்து ஒரு நண்பர் வந்து வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. ஆமா. அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கு. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, எப்பயும் அங்க தண்ணி அடிக்கிறவங்கள், அந்த கஞ்சா போடுறவங்க, இது மாரி போதைப் பொருள்கள் யூஸ் பண்றவங்க அதிகமா புழங்குற இடம். அந்த இடத்துக்கு எதற்கு இந்த நண்பர் வந்து தனி கார்ல அந்த பெண்ண 11 மணிக்கு கூட்டு போனாரு? அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா பரவால்ல. அந்த அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல ஆமா. அந்த அண்ணா யுனிவர்சிட்டில நடந்த அந்த பாலியல் கேஸ்ல அந்த அந்த குற்றவாளி வந்த உடனேயும் ஆண் நண்பர் விட்டுட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு ஓடுன மாதிரி ஓடாம ஏதோ இருந்து கடைசியில போன் வரைக்கும்னாச்சும் பண்ணி அந்த பெண்ணை உயிரனாச்சும் காப்பாத்தினாரே இந்த ஆண் நண்பர் அப்படின்னு நினைச்சு இந்த ஆண் நண்பருக்கு ஒரு வணக்கத்தை வைப்போம். ஆமா. ஸோ இதோட நம்ம பேச்சை நிறுத்திக்கிறது நல்லது. ஆஹ் எதுவுமே இல்லாம ஆஹ் ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் பிறக்கும் போது அந்த குடும்பத்தோட அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பமா இருந்தாலும் அந்த பாரம்பரியம் அந்த ஆண்கிட்ட வராது. ஆமா. தான் பிறந்து தானா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒன்னே தானா அடிக்கி 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 அந்த ஆண் வந்து அவனோட பாரம்பரியத்தை உருவாக்க வேண்டியது இருக்கும். எப்பேறுபட்ட குடும்பமா இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஆமா. ஆனா பெண்ணுக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல ஒரு பெண் பிறந்தாங்கன்னா அந்த குடும்பத்தோட மொத்த பாரம்பரியமும் அந்த பெண்ணை சார்ந்துதான் இருக்கும். அந்த பெண் நடத்தை வந்து அந்த குடும்பத்தோட பாரியம் அந்த அந்த அவங்க குடிச்சிட்டு அந்த பெண்ணோட நடத்தை வந்து அந்த பெண்ணோட பாரம்பரியத்தை கூட்டுதோ குறைக்குதோ அது அவங்க நடத்தையை பொறுத்து. ஆனா ஆணுக்கு அப்படி இல்லை. நீங்க எப்பேறுபட்ட பாரம்பரியத்துல பிறந்திருந்தாலும் நீங்க சரியா நடந்துக்கல, நாம சரியா நடந்துக்கல அப்படின்னா, ஆமா, நம்ம அப்பா அந்த பாரம்பரியத்துல இருந்தாருன்னா நம்ம அந்த பாரம்பரியத்துல இருக்க முடியாது. நம்ம இறங்கிடுவோம். ஸோ ஒன்னையும் நாம நம்ம முயற்சியால் மட்டும்தான் அடைய முடியும். இதே கேஸ்ல நீங்க 11 மணிக்கு அந்த பொண் ஏன் ஒரு ஆண் நண்பரோட அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கார்ல போறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது நம்ம மேல தப்பாயிரும். நாம இங்க எல்லாத்தையும் ஆண்கள் உழைப்பால தான் அடைய வேண்டியது இருக்கு. இந்த 3